Hello friends, இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்க்குற மாதிரி ஒரு நேச்சுரல் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி மேக் பண்றதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுறதுனால 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு 30 செகண்டுக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த வீடியோ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி வரும். வீடியோங்களை கடைசியில் வச்சுக்கோங்க. இங்கே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்க. இங்கே மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதெல்லாம் இங்கே காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு சூப்பரான பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மரம் பிஎன்ஜி ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிட்டு இப்படி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வீடியோ ஒரு ஸ்டார்டிங்கில் கடைசியில் வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சில் ஒரு ஸ்டோன் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த பிஎன்ஜி தான். இதையும் 30 செகண்டுக்கு வீடியோ 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ இது கொஞ்சம் சின்னது பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் கடைசியில் வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சில் இன்னொரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு அதையும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் 30 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது இந்த இடத்துல வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக்ஸ் 5வது ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மரம் பிஎன்ஜி டச் பண்ணுங்கள். கொஞ்சமாக ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் கடைசியில் வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சில் ஒரு கப்பல் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி கொடுத்துப்போம். உங்களுக்கு அது வேணுன்னா அதை வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவை எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். நான் இப்போ உதாரணத்துக்கு அந்த ஃபோட்டோ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த கல் மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் கடைசி வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சாலும் இன்னொரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், மரம் பிஎன்ஜி, அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மரம் பிஎன்ஜி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு அதையும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்படி சூப்பராக செட் ஆயிரும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கடைசியில் வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பிளாக் ஸ்க்ரீனில், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணுற மாதிரி பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், கீழே இந்த மேலே ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பாருங்கள் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக செட் ஆயிரும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கடைசி வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு ரிலிக்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரிலிக்ஸ் வீடியோ வேணா வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ரிலிக்ஸ் வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி. நான் இப்போ உதாரணத்துக்கு இது வச்சு காட்டுறேன். வச்சுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கடைசியில் வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சாலும் இன்னொரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா மேலே 3 ஆப்ஷன் இருக்குது, அதில் லாஸ்ட்டாக ரொட்டேட் அண்ட் மிரரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மிரரிங்லாம் ஃபஸ்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். வீடியோவோட 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கடைசியில் வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால இன்னொரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கிராப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணுங்கள். இங்கே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பிஎன்ஜி டச் பண்ணி வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் ஜூம் பண்ணுற மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்படி ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கொடுத்து சென்ட் டு பேக் 5வது ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கட்சர் வச்சுக்கோங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பார்ட்டிக்கல் வீடியோ ஒன்று கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஸ்க்ரீனுக்கு செட் ஆகாது. அது வந்து செட் பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா இந்த கத்திரிக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும். அதை கொடுத்து இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் இந்த ஒயிட் கலரில் டப்பா மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் அந்த டஸ்ட் வீடியோ டச் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி 5வது ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ உங்கள் பிடிச்சவங்க ஃபோட்டோ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இல்லை நின்றுட்டு இருக்கிற மாதிரியே வச்சு ரொம்பவே சூப்பராக ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னாக்கா ரைட் சைடில் இந்த 6 மார்க் மாதிரி இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுமே இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.